அதனால முகமும் மறைக்கப்படும். இதனால என்ன நடக்கும்? ஒரு பொம்பளை முகத்தை மூடிக்கொண்டு போனா எத்தனையோ ஆம்புலேல் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. அல்லாஹு தாலா அந்த பொம்பளைக்கு ரஹ்மத் செய்வான். எந்த பொம்பளை தண்ட பசந்த மூடிக்கொண்டு மறைச்சுக்கொண்டு போறாவோ அந்த பொம்பளைய அழக மறைச்சதுனால எத்தனையோ ஆம்புலேல் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. இவட அழக இவ காட்டிக்கொண்டு போனா, அல்லாஹ் கொடுத்த அழகு, இவ அவட பாட்டுல போனா இந்த இவட அழக பார்த்து எத்தனை பேர் ரசிக்கிறாங்களோ, கண்ணால பார்த்து ரசிக்கிறாங்களோ, அவ்வளவு பேரும் கண்ணால ஜினா செஞ்ச பாவம் இவக்கு தான் கிடைக்கும், நோனக்கு தான் கிடைக்கும். நானா அதை ஏவ இல்லைன்னா நானக்கும் கிடைக்கும், ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிடைக்கும், நானக்கும் நோனக்கும் சேர்த்து கிடைக்கும். சில பொம்பளை அழக மறைக்க தயார், பர்தா போட தயார், முகமூட தயார். சில நாணமார் அதுக்கு தயார் இல்லை, கணவன் தயார் இல்லை, மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. அவருக்கு இவர்த நோனாவா ரோட்ல போற வாரவன் எல்லாத்துக்கும் காட்டும், இவட நோனா எப்படி பசந்து பாருங்க. பாவத்தை வாங்கி அள்ளி கட்டுறாங்க பாவங்கள். அதனால எந்த குர்ஆன் அதுக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ, எந்த பிள்ளைகளோட இல்முக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அது எங்கட வாழ்க்கையில முதல்ல அது வரணும், அதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் எல்லாருக்கும் தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். இந்த மக்களை சந்தோஷப்படுத்தி முடிக்க இயலாது. அவங்களுக்காக வேண்டி இப்படி உடுக்கிறது, இவங்களுக்காக வேண்டி அப்படி அபாயா போடாம வைக்கிறது, இவங்களுக்காக வேண்டி பர்தா போடாம வைக்கிறது, எங்கட என்வாயன்மெண்ட் அப்படி, எங்கட சூழல் அப்படி, எங்கட மாமிக்கு பிடிக்குது இல்ல, மைனிக்கு பிடிக்குது இல்ல, எங்கட சாச்சாக்கு பிடிக்குது இல்ல, போறவன் எல்லாம் தொலைஞ்சு போட்டும். எவனுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அல்லாஹ்க்கு பிடிக்குதா அதை பாருங்க. அல்லாஹ்க்கு பிடிக்குமா, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா செய்வோம். எவன் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டீங்க. நாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வாழ்க்கையை தந்தது அல்லாஹ்வை சந்தோஷப்படுது.